நூலைப்படி, சங்கத்தமிழ் நூலைப்படி, முறைப்படி நூலைப்படி, காலையில் படி, கடும்பகல் படி, மாலை இரவு பொருள் படி, கற்பவை கற்கும்படி வள்ளுவர் சொன்னபடி, கற்கத்தான் வேண்டும் அப்படி, கல்லாதவர் வாழ்வது எப்படி, நூலைப்படி, அறம்பொருளைப்படி, அப்படியே இன்பம்படி, இருந்தமிழ் நான்மறைப்படி, பிறந்ததென்று சொல்லும்படி நூலைப்படி, அகப்பொருள் படி, அதன்படி, புறப்பொருள் படி, நல்லபடி, புக புக படிப்படியாய் புலமை வரும் என்று சொன்னபடி நூலைப்படி நூலைப்படி என்னும் பாரதிதாசனுடைய கவிதைகளை முன்வைத்து ஒரு அருமையான ஒரு பள்ளியிலே, அரசு பள்ளியிலே அருமையான கூடுகைகளை உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். நானும் ஒரு அரசு பள்ளி மாணவன் என்பதில் பெருமிதம் கொள்கிறேன். இந்த விழாவினை ஏற்பாடு செய்து அமர்ந்திருக்கும் அத்தனை ஆசிரியர்களுக்கும் தலைமை ஆசிரியருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய சூழலில் நான் நல்லா இருக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும் என்று நினைக்காம எல்லா பிள்ளைகளும் நல்லா இருக்கணும் தாம் பிள்ளையாக நினைத்து பல உதவிகள் செய்தவர் தான் யாருன்னா நம்ம ஐயா, வழக்கறிஞர் ஐயா. ஒரு சீடன் சொல்கிறார், வாங்குவதை பார்க்கிலும் கொடுக்கிறதை பாக்கியம். நூற்கொடையோடு அல்லாமல் ஒரு இரும்பு பீரோவை வழங்கி அதில் நூற்றுக்கணக்கான நூல்களை வழங்கிய அருமையான ஒரு மனிதர். ஐயா சொன்னது போல மிக சிறப்பாக எடுத்துரைத்தார்கள். அவர் சொன்னது எல்லாமே உண்மைதான், எந்த ஒரு முகஸ்துதி கிடையாது. உண்மையாகவே அவர் நல்ல அருமையான மனிதர், ஒரு கொடையாளி, ஒரு அறவாளி, ஒரு சமூக ஆர்வலர், ஒரு சமூக சேவகர் என பன்முகம் கொண்டு திகழ்ந்து இந்த மேடையில் விட்டிருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கு நான் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல தனது தந்தையின் பெயரால் அறக்கட்டளை தொடங்கி இன்னும் தொடர்ச்சியாக, இது முதல் பள்ளி தான், இன்னும் பல பள்ளிகள் காத்து கொண்டிருக்கின்றன. எல்லா மதுரையில் இருக்கிற முக்கியமான பள்ளிகளுக்கு, குறிப்பிட்ட பள்ளிகளுக்கு இதுபோல நூல்களை வாங்க வேண்டும் என்ற ஒரு முனைப்போடு செயலாற்றிக் கொண்டிருக்கிறார். ஐயா அவர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல மனம் உடல் ரெண்டுமே முக்கியமான ஒன்று. ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்றால் மனம் உடல் ரெண்டும் முக்கியமானது. இந்த இரண்டுமே சீராக வைத்திருது யாருன்னா நம்ம அன்பு தம்பி நம்ம ஐயாவுடைய புதல்வர் தான். காலையில் நீதிமன்றத்தில் மனப்பயிற்சி, மாலையில் உடற்பயிற்சி ரெண்டுமே கட்டுக்கோப்பாக வைத்திருக்கிறார். அவர்களை வரவேற்கிறேன். அதே போல உடன் பணியாற்றக்கூடிய உதவியாக இருக்கின்ற நவீன், காட்சி ஊடகம் பிரிவு அன்பு நண்பர் ஜான் அவர்களுக்கு நன்றி, நன்றி. இப்போ நான் என்ன பேச போறேன்னா, புத்தகங்கள் ஏன் வாசிக்க வேண்டும், புத்தகங்கள் வாசிப்பதால் என்ன நன்மை, புத்தகங்கள் வாசித்தவுடைய வாழ்க்கை எப்படி மாறுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிடங்கள் நான் பேச வந்திருக்கிறேன். கட்டாயம் நீங்கள் நல்லா கவனிக்கணும். இந்த பேசி முடித்த பின்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நாளைக்கு நூலகம் இருக்குது, புத்தகத்தை படிக்கலாம். நீங்கள் ஒரு தண்டவாள நடுவில் நடந்து சென்று செய்தித்தாளை போட்டு இந்த உலகத்திலே மிகச்சிறந்த ஒரு விஞ்ஞானியாய் மாறியது யாருன்னா அப்துல் கலாம். அவருடைய வாழ்க்கையை வாசிப்பு ஒன்றுதான் மாற்றுச்சு. அவர் சின்ன வயசில் அவருடைய சைக்கிளில் காலைல எழுந்திரிச்சு ஊராக போய் பேப்பர் போடுவார். பேப்பர் போட்டு அவருடைய வாழ்க்கையில் வாசிப்பு என்ற ஒரு நல்ல பண்பை பின்பற்றி வந்தனால் உலகெல்லாம் அறிந்தப்பட்டு நல்ல ஒரு விஞ்ஞானியாக இருந்தார். அது மட்டும் இல்லை, அமெரிக்காவில் மிகப்பெரிய ஒரு மனிதர், செருப்பு செய்யக்கூடிய ஒரு மகன் ஆபிரகாம் லிங்கன், அவருடைய வாழ்க்கையில் வாசிப்பை கடைபிடித்தார், பின்பற்றி வந்தார். அவர் மிகப்பெரிய ஒரு அதிபராக மாறினார். அதே போல் பல பேருடைய வாழ்க்கையில் இந்த நூல்கள் பல மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கு. அப்போ என்ன செய்யணும், உங்கள் புத்தகங்கள் வாசிப்பாக என்ன ஆக்கும் பொழுது, இந்த புத்தகங்களை தொட்டால் காகிதம், படித்தா என்னது ஆயுதமாக மாறக்கூடியது. அப்படிப்பட்ட வலிமையானது. நீ புத்தகத்தை பார்த்தா உள்ள படிக்கும்போது உங்களுக்கு என்ன ஆயுதமாக மாறும். ஒன்று என்னாகும், அறிவு விரிவடையும். நீங்கள் புத்தகங்களை வாசிக்கும் பொழுது உங்களுடைய அறிவு என்னது, அறிவு குன்றி போய் தான் இருக்கும். நம்ம புத்தகங்களை வாசிக்க 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 அது உள்ள செயல்கள் உள்ளே போக போக என்னது, உங்களுடைய புதிய தகவல்கள், உலக வரலாறு, உள்ளூர் வரலாறு, அறிவியல் வரலாறு, கலை, மனிதனை புரிந்து கொள்ளுதல் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. முதல்ல மனுஷனை புரிஞ்சுக்கிறதே அது பெரிய ஒரு கலை தான். அதுக்கு என்ன பண்ணணும், புத்தகங்களை வாசிப்பு என்ன பண்ணுது, அறிவு விரிவடை. அது மாத்திரம் இல்லை, மொழி சொற்கள் என்னது ரொம்ப மேம்படும். நீங்கள் புத்தகங்கள் வாசிப்பு என்னது, இப்போ உதாரணத்துக்கு பார்க்கும் பொழுது இப்படி சொல்கிறாங்க, தமிழில் மட்டும் மொத்தம் 4 லட்சம் சொற்கள் உண்டாம். எத்தனை லட்சம்?
ஆமாம். அப்போ நீங்கள் புத்தகங்கள் வாசிக்கும் பொழுது புதிய புதிய சொற்கள் என்ன தெரியும்? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சாப்பிட்டேன், தூங்கினேன், வந்தேன், சென்றேன், டாட்டா. ஆனால் இது எவ்வளோ சொற்கள் இருக்குது? நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை சொற்கள் பேசுவோம்? அது முக்கியம் அல்லவா? அப்போ நீங்கள் புத்தகங்களை எப்பொழுது வாசிக்க முடியுதோ அப்போ தான் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் அதிகமான சொற்களை பேச முடியும். கடந்த வாரம் இடத்துல ஒரு பாடல் பாடும் பொழுது பாவ கசடதை அறுத்து சாபத்தை தொலைத்தார் அப்படி ஒரு பழைய ஒரு பாடல் இடத்துல பாட வாய்ப்பு கிடச்சிச்சு. பாவ கசடதை அறுத்து சாபத்தை தொலைத்தார். இந்த கசடு என்ற வார்த்தைக்கு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. கசடு என்றால் என்னது? குற்றம், அழுக்குன்னு வரும். நான் மேற்கொண்டு தேடும்போது சொல்லுது கசடு என்றால் அழுக்கு, குற்றம், குறைபாடு, ஐயம். அப்போ ஒரு சொல்லை நாம் படிக்கும் பொழுது வாசிக்கும் பொழுது என்னது? ஒரு புதிய என்னது ஒரு சொல்ல என்னது தெரிஞ்சுக்க முடியுது. ஆக நீங்கள் புத்தகங்கள் வாசிக்கும் பொழுது மொழிகள், சொற்கள் ரொம்ப மேம்படும். அடுத்து பார்க்கும் பொழுது புத்தகத்தை வாசிக்கும் பொழுது என்னன்னா உங்களுக்கு கவனம் கிடைக்கும். கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஒழுங்கு என்ற பழக்கம் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பின்பற்றி விடும். பாருங்க, ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல மனதை ஒருமுகப்படுத்தல், பொறுமை ரொம்ப அவசியம். எப்போ பொறுமை வரும் தெரியுமா? நீங்கள் என்னைக்கு புத்தகத்தை தனியாக உட்காந்து வாசிக்கீங்களோ பொறுமை கட்டும். உங்கள பொறுமை இருக்கா? வீட்டில் பொறுமையாக இருக்கீங்களா? அப்பா எதாவது சொன்னால் என்ன செய்வீங்க? அம்மா ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க, அம்மா நீ போமா, பண்ண மாட்டேம்மா, நான் பண்ண மாட்டேன், பொறுமை. கோவப்படுறோமா? அப்போ பொறுமை வேண்டுமா? என்ன பண்ணுறீங்க? புத்தகங்களை வாசிக்க. அதே போல் கவனம் என்னது ரொம்ப ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் நீங்கள் சாலையை கடக்கும் பொழுது, நீங்கள் தேர்வு எழுதும் பொழுது, என்ன பணி செய்தாலும் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு பொறுமை வேண்டுமா? கவனம் வேண்டுமா? நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? புத்தகங்களை வாசிக்க வேண்டும். அடுத்து பாருங்க, புத்தகம் வாசிக்கும் பொழுது உடைய மன அழுத்தம் என்னது ரொம்ப ரொம்ப குறையுமா? பாருங்க, ஒரு கவிதையை படிக்கும் பொழுது நம்ம அறியாமல் மகிழ்ச்சி வந்துடுது, ஒரு சோகம் வந்துடுது, ஒரு துன்பம் துயரம் வந்துடுது. இப்போ ஒரு கவிதை வாசிக்கிறேன், அதை வாசிச்சோன்னு நீங்கள் சிரிப்பீங்க. பாருங்க, வாசிக்கவா? பட்டப்பகலிலே இது ஒரு கவிதை, ஒரு நூலில் வாச்சு. புரியுதா உங்களுக்கு? இப்போ புரியுதா? என்னது மன அழுத்தம்? எவ்வளோ பெரிய கோபமாக இருந்தாலும் அவர்கிட்ட போய் இந்த இதை சொல்லி சிரிச்சிருவாங்க. கஷ்டமாக இருக்கா, துன்பமாக இருக்கா, துயரமாக இருக்கா, என்ன பண்ணுறீங்க? நீங்கள் புத்தகத்தை வாசிங்க, தானாகவே என்ன உங்களுக்கு மகிழ்ச்சி வந்துடும். அப்புறம் என்ன ஆகும்? ஒரு புத்தகத்தை வாசிக்கும் பொழுது சிந்தனை திறன் ரொம்ப கூடும். சிந்தனை ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா. ஒரு பழைய பாடல் ஒன்று, திரையிசை பாடல் ஒன்று இருக்குது, டி.எம். சவுந்தரராஜன் பாடிய பாடல். சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து, சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ. சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து, சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ. தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ. ஒரு பாடல். அப்ப நீங்க வாசிக்கும் போது என்னது சிந்தனை ரொம்ப என்னது வரும். நீங்க எதுவுமே நீங்க என்ன ஆகும்? நம்முடைய அறிவு என்பது என்னது ஒரு இருட்டு போல, புத்தகம் என்பது ஒரு வெளிச்சம் போல. ஒரு 10 மணி ஆயிடுச்சு, உங்கள் வீட்டில் ஒரு அறை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அறைக்குள்ளே போய் இருட்டாக இருக்கு, சுவிட்ச் போடுறீங்க, என்ன ஆகும்? அதுபோல் உங்கள் அறியாமையை போக்கக்கூடிய ஆயுதம் எது தெரியுமா? கருவி என்னது? நூல். அப்போ நீங்கள் நூல் கட்டாயம் நீங்கள் வாசிக்கே ஆகணும். வாசிப்பீங்களா? வாசிப்பீங்களா? அது மாத்திரம் இல்லை, கற்பனை படைப்பாற்றல் ரொம்ப ரொம்ப புரியுங்க. என்னைக்கு புத்தகத்தை எடுத்து வாசிக்க போதுங்களோ, என்ன புத்தகத்தை வாசிக்கலாம் ஐயா அப்படின்னு கேட்டு வச்சுக்கலேன். கவிதை இருக்கு, கட்டுரை இருக்கு, இலக்கியம் இருக்கு, வரலாறு இருக்கு, அறிவியல் இருக்கு, பொது அறிவு இருக்கு, ஏகப்பட்ட புத்தகங்கள் இருக்கு. தமிழ் இலக்கியங்களுக்கு பஞ்சமே இல்லை. ஒரு பழைய புத்தகம் இருக்கு, தமிழில் அழிந்து போன நூல்கள் ஒரு பெரிய புத்தகம். அது 100-200 பக்கம். அதில் அழிஞ்சு போன நூல் பட்டியலே என்னது ரொம்ப 1000 புக்கு இருக்கு. அப்போ எவ்வளோ இலக்கியங்கள் இருக்குது. அப்போ உங்களுக்கு பிடிச்ச புத்தகத்தை நான் நீங்கள் வாசிக்கலாம். அப்போ நீங்கள் நூல் வாசிப்பு என்னாவது கற்பனை திறன் அதிகமாக இருக்குது. நான் இப்போ போன வாரம் வகுப்பில் ஒரு பாடம் எடுத்தேன், தமிழக வரலாறு பண்பாடு. அதில் இந்த சங்கம் பற்றி ஒரு செய்தி இருந்துச்சு. மதுரை தான் என்ன பண்ணுச்சு, தமிழ் வளர்ந்துச்சு. அதில் 3 சங்கங்கள் இருந்துச்சு. பாருங்கள், ஒரு புத்தகம் வாசிக்கும் பொழுது எப்படிலாம் கற்பனை பெருகுதுன்னு பாருங்கள். அப்போ 3 சங்கம் இருந்துச்சு. முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். அப்படிதானே? இப்படிதானப்பா? ஓகே, சூப்பர், வெரி குட். அப்போ அதில் பார்த்தீங்கன்னா அந்த முதல் சங்கத்தில் 4440 புலவர்கள் இருந்தாங்க. எத்தனை பேர்? 4400 முதல் சங்கத்தில். 2ஆம் சங்கத்தில் எத்தனை பேர் இருந்தாங்க? 3700 பேர். 3ஆம் சங்கம் இருக்குது, அதாவது தென்மதுரை, கபாடபுரம், இன்றைய மதுரை. இந்த 3ஆம் சங்கத்தில் பார்த்தீங்கன்னா 449 புலவர்கள். மொத்தம் எத்தனை பேர் பார்த்தீங்களா? எத்தனை பேர்?
8589 பேர். நான் இப்படி யோசிச்சு 10 பிள்ளைகிட்ட கேட்டேன், எப்பா சங்கம்னா ஒன்று கூடுதல், ஒரு மன்னன் ஒரு புலவனை அழைத்து அவங்கள இலக்கியத்தை படைக்க சொல்லி சொல்றாரு. அப்போ முதல் சங்கத்தில் 4450 பேர் இருக்கான்னு வச்சுக்குமே, அவங்களுக்கு உட்கார இடம் வேணும்ல கண்டிப்பா. அப்போ எப்படி பெரிய பிள்ளை கட்டியிருப்பாங்க. அவங்களுக்கு காலை சாப்பாடு, மதிய சாப்பாடு, இரவு சாப்பாடு தேவைப்படும்ல. பட்னியாக எழுதுவாங்க, என்ன பண்ணுவாங்க? அப்போ எவ்வளவு 4000 பேருக்கு எவ்வளோ சமைக்கணும்? அப்போ எவ்வளவு பேர் வேலை பார்த்துருப்பாங்க? அப்போ எத்தனை மூட அரிசி காலியாக இருக்கு? அப்போ எத்தனை செலவு ஆயிருக்கு? அப்போ அந்த மன்னனுடைய வரலாறு எப்படி இருக்கும்? அப்போ இப்படியே என்னது இமேஜின் போய்கிட்டே இருக்கு. அப்போ மொத்தம் 8000 பேர் வந்திருக்காங்களா? தெரிஞ்சு 8000 பேர், தெரியாமல் எத்தனை பேர்? அப்போ என்ன பண்ணுறீங்க? புத்தகங்கள் வாசிப்பு என்ன ஆயிரும்? உங்களுக்கு என்ன ஆகும்? என்ன ஆகும்? சிந்தனை என்னது ரொம்ப கற்பனைத்தனம் அதிகமாகும். கடைசியாக சொல்லி முடிச்சிடறேன். நான்மணிக்கடின்னு ஒரு புத்தகம் இருக்குது, நீதி இலக்கியம். அது சொல்லுது, கற்ப களிமடம் அகும் மடம் அக புர்க்கம் தீர்ந்து இவ்வுலகில் கோல் உணரும், கோல் உணர்ந்தால் தத்துவமான நெறிபடரும், அந்நெறியே இப்பால் உலகத்து இசை நெறியை உப்பால் உயர்ந்த உலகம் போகும். அதாவது நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டால் என்னாகும்? உடைய அறியாமை குறையும். நல்ல விஷயம் கற்றுக்கொண்டால், நல்ல நூலை படித்தால் உடைய அறியாமை குறையும். அறியாமை குறைந்தால் அற்ப குணம், இந்த ரொம்ப தேவையில்லாத குணங்கள், இந்த பொய் சொல்லுவது, திருடுவது, தேவையில்லாத பண்ணுறதுலாம் எனது போயிடும். அப்போ அறியாமை குறைந்தால் அற்பத்தனம் மறைந்து போயிடும். அற்பத்தனம் முடிஞ்ச நேரம் உலக கோட்பாடுகளை அறிய முடியும், அப்புறம் தத்துவத்தை அறிய முடியும். இப்படியே நீ போகும்போது உலகத்தில் என்னது நல்ல ஒரு மனிதனாய் வாழ முடியும். ஆக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளைக்கு என்னது 2 பக்கமாகும். எத்தனை பக்கம்ப்பா? கட்டாயம் என்னது வாசிக்கங்க, சரியா? எனக்கு எங்கள் ஆசிரியர் சொன்னார், நான் ஒரு புத்தகத்தை எடுக்கிறேன்னு வச்சுக்கலேன், அது என்னது நான் படிக்கிறேன், எனக்கு அதை படிக்கும்போது புரியலை, நான் என்ன செய்வேன்? மூடி வச்சுட்டு வேறு புத்தகம் எடுப்போனா? இல்லை, என்ன சொல்கிறாரு மாட்டாரு, அவர் சொல்கிறாரு, முதல் முறை படி உனக்கு புரியாது, 2ஆம் முறை படி கொஞ்சம் புரியும், 3ஆம் முறை படி நல்லா புரிஞ்சிடும். அப்போ என்னது முயற்சி பண்ணணும், முயற்சி பண்ணணும். நான் கடைசியாக ஒருத்தர் இருக்கார், தமிழ் இலக்கியத்தில் ஒரு அறிஞர் இருக்கார், வாசுப மாணிக்கா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவரை பற்றி ஒரு விரிவான ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன். வாசுப மாணிக்காவுடைய அச்சேரிய நூல்களும் நிறைவேறா ஆசை. அந்த புத்தகத்தை நான் வாசிக்கும் பொழுது எனக்கு பெரிய ஷாக்கிங் ஆயிடுச்சு. அவர் என்ன பண்ணுவார்? அவர் வாழ்க்கையில் ஒரு நல்ல பழக்கம் இருந்துச்சு. என்ன பண்ணுறாருன்னா, புத்தகம் வாசிப்பார். ஒரு புத்தகம் வாசிக்கும்போது அந்த டயர்டாயிரும் அவர், அந்த புக்கை வச்சுட்டு இன்னொரு புக்கு கொடுப்பாராம். ஓய்வு யாருக்கு? அவருக்கு கிடையாது. ஒரு புத்தகம் வாசிக்கும் பொழுது அந்த புத்தகத்தை வாசிச்சாச்சு சொல்லி பாதி முடிச்சுட்டு அதை வச்சுட்டு அடுத்த புத்தகத்தை வாசிப்பாரான். நம்ம என்ன செய்வோம்? புத்தகத்தை எடுப்போம், உட்காருவோம், காலை நீட்டுவோம், லைட்டாக ஆஹா முதுகு வலிக்கு படுப்போம், புக்கு இங்கே இருக்கு, புக்கு அங்கே இருக்கு, நம்ம இங்கே கிடப்போம். அப்படியா? இல்லை. என்னது கட்டாய நூல்களை வாசியுங்கள், உங்கள் வாழ்க்கையில் என்னது மிகப்பெரிய வெற்றியாக அமையும் என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். கட்டுக்கோட்டை வார்த்தையை போட்டு நம்ம புரட்சியான காரியத்தை பார்த்து தம்பி முடிச்சுக்கடா நீ அதை கேட்டு ஒரு சுறுசுறுப்பு காரியத்தை காட்டு என்பது விதமாக அன்புக்குரிய நாட்கள் அவர்கள் அருமையான ஒரு உரை நிறுத்தினார். நன்றி.